காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலே இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, எப்பொழுதும் நன்மையானவர்களே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். மருத்துவ அறிவியல் நிரூபித்த உண்மை, பல சரீர வியாதிகளுக்கு நம் எண்ணங்களே காரணமாக இருக்கிறது. நமது எண்ணம் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து சீர்படுத்தும் போது கர்த்தருடைய வியாதியின் தன்மை குறைய ஆரம்பிக்கிறது. தாவீது பயத்தின் மத்தியில், தோல்வியில் மத்தியில் இருக்கும் பொழுது அவன் என்ன சொன்னான் என்று சொன்னான், சங்கீதம் 118:6 தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் அறிக்கையிட்டான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொன்னான். அவன் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொன்னான். இன்றைக்கு அநேக மக்கள் அநேக பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணம், வியாதி ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது, கடன் பாரம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, பிஸ்னஸில் நஷ்டம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, எதிரிகளுடைய பிரச்சனையாக இருக்கிறது, பலர் நம்மை தவறாக புரிந்து கொண்டு நம்மை பகைத்து கொண்டுகிறார்கள், அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பலர் காரணமின்றி நம்மை பகைக்கிறவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் என்ன சொல்ல வேண்டும்? தாவீது சொன்னான், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் நல்லவர் என்ற வெளிப்பாட்டின் எண்ணத்தை எடுத்து ஆழ்மனதிலே வையுங்கள். நமக்கு வல்லவர் நல்லவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே இருக்கின்றார், அவர் உங்கள் எதிரிகளுக்குள்ளே இல்லை. நீங்கள் உங்கள் வியாதியை கண்டு பயப்படாதீர்கள், உங்கள் பொருளாதார நெருக்கடியை கண்டு பயப்படாதீர்கள், உங்கள் எதிரியை பார்த்து பயப்படாதீர்கள். ஏன்? உங்களுக்குள் இருப்பவர் அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அற்புதர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னபடியே செய்கின்றவர். சங்கீதம் 118:6 சொன்னபடி என்ற வார்த்தையை முதலாவது சிந்திக்கும் மனதிலே சொன்னான் தாவீது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொல்லி. அந்த எண்ணத்தை முதலாவது சிந்திக்கும் மனதிலே சொந்த வார்த்தையை, அந்த எண்ணத்தை கொண்டு போய் அவளது ஆழ் மனதிலே பதிவு செய்தான். அதாவது ஒரு நிலத்தை வாங்குகிறோம், ஒரு வீட்டை வாங்குவது, விலை கொடுத்து வாங்குவது மட்டுமல்ல, அதை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நம் பதிவு செய்வதைப் போல அவனது எண்ணத்தை பாருங்கள். நான் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை ராஜாவாகும்படி அழைத்தார். என்னை அழைத்த அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அவர்தான் கோலியாத்தை என்ற ராட்சதனை மீது வெற்றி தந்தார். கோலியாத்தை வீழ்த்திய பின்பு எங்கே தனக்கு போட்டியாக தாவீது வந்து விடுவானோ என்று எண்ணி சவுல் தாவீதை கொலை செய்ய திட்டமிடும் பொழுது அவனுக்கு அதிக பலம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், கொலைக்கருவில் இருக்கலாம், ஆனால் அவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணினான். ஏனென்றால் ஏசாயா 54:16 சொல்லுகிறது, கொலைக்கருவிகளை செய்தவனை சிருஷ்டித்த கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற அறிவு தாவீதுக்கு அதிகமாயிருந்தது. ஓசியா 4:6 சொல்லுகிறேன், ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி. கர்த்தர் சொல்லுகின்றார், அறிவு என்பது தன் வாழ்க்கையில் திறவுகோல். அறிவு தான் விடுதலை தருகிறது,
அறிவு என்று சொல்லும்பொழுது அது உலகத்தை அறிகின்ற சாதாரண அறிவல்ல. தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகின்ற ஒரு வெளிப்பாட்டின் அறிவு. ஆகவே தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் என்ன? சத்தியத்தை அறிகின்ற அறிவு உங்களை விடுதலையாக்கும் என்பது பொருள். சிந்திக்கிற மனதிலே இருக்கும் எண்ணங்கள், காரியங்கள், அதை ஆழ் மனதிலே கொண்டு சென்று பதிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்ற சத்தியம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படும் பொழுது மட்டுமே அது செயல்படுகிறதா இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த செய்திகளை ஆசீர்வதிப்பாராக. கேட்கின்ற உங்களை, உங்கள் குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு நல்ல ஒரு பதிலை கொடுப்பாராக. ஆமேன்.